ஓகே गाइस நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் வந்து நான் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் டவுன்லோட் பண்ணதை. ஸோ இப்போ நான் ரிசீவ் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா ஃபைல் சைஸு 9.27 MB. ஸோ நான் ஜஸ்ட்டு ரிசீவ் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து டவுன்லோடே ஆகிடுச்சு. வணக்கம் நண்பர்களே, இனி வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, குரோமில் இருந்து நம்ம ஒரு ஃபைல் நம்ம டெவலப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் அந்த ஃபைல் குரோமில் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்லோவாக வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவில் போட்டு நம்ம சேனலாக பிடிச்சிருந்தா நம்ம போகிற ரிசர்வ் பிடிச்சிருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறேங்க, கமெண்ட் பண்ணுறேங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே गाइस, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா க்ரோம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு மூவிஸை நம்ம டெவலப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம பர்சனல் ஃபைல்ஸை டெவலப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸோ அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா சில டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் செம்ம ஸ்லோ வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 செட்டிங் இருக்குது. ஸோ அந்த 3 செட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே गाइस, நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற செட்டிங் நேம் என்ன பார்த்தீங்கன்னா parallel டவுன்லோடிங். ஸோ இது எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் உங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுங்கள். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாரில் என்ன பண்ணுறீங்க, அதாவது க்ரோம் இஸ்ட்டு ஃப்ளாக்ஸ், அதாவது க்ரோம் இஸ்ட்டு /ஃப்ளாக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். சர்ச் ஃப்ளாக்ஸு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆளு, எக்ஸ்பெரிமெண்ட்ஸு, இந்தமாரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து வர ஆரம்பிச்சிருங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற செட்டிங் பார்த்தீங்கன்னா அதுதான் parallel டவுன்லோடிங். ஸோ இது இப்போ ஃபஸ்ட்டு வந்து சர்ச் ஃப்ளாக்ஸை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க, நம்ம ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோடு சர்ச் பண்ணல அந்த செட்டிங் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டாக பார்ப்பீங்க parallel டவுன்லோடின்னு இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டுன்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ண இந்தமாதிரி 3 ஆப்ஷன் வரும். டிஃபால்ட், எனேபிள்டு, டிசேபிள்டுன்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் அது எனேபிள்டு கொடுத்து நம்ம ரீலான்ச் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் இந்தமாதிரி ரீலான்ச் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங் வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு செட்டிங்கு. ஸோ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற செட்டிங் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து சர்ச் ஃப்ளாக்ஸில் டவுன்லோடுன்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா ரீலான்ச் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா அது திருப்பி வந்து நம்ம சர்ச் பண்ணுறதாவது. ஸோ அதனால் ஒன்ஸ் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு ஒன்ஸ் இந்த 3 செட்டிங் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைல் வந்து செம்ம ஃபாஸ்ட்டு வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ வழங்கும் போல தான் திருப்பி வந்து சர்ச் பண்ணுங்கள். டவுன்லோடு சர்ச் பண்ணால் கீழே பார்த்தீங்கன்னா எனேபிள் டவுன்லோட் ரேஞ்ச் சப்போர்ட் அப்படின்னு guys. இதுதான் guys ரெண்டாவது செட்டிங்கு. ஸோ இது அதே தான் டிஃபால்ட்டு இருக்கும். எனேபிள்டு, அதாவது டிஃபால்ட்டு, எனேபிள்டு, டிசேபிள்டு 3 ஆப்ஷன் வரும். இது அதேமாரி எனேபிள்டு கொடுத்துட்டு ரீலான்ச் பண்ணுங்கள். ஒன்ஸ் அதேமாரி வந்து ரீலான்ச் ஆகிடும். ஸோ அதேமாரி தான் திருப்பி வந்து டவுன்லோடும் பண்ணுங்கள். ஸோ மூணாவதாக பார்க்க போகிற செட்டிங் நேம் என்ன பார்த்தீங்கன்னா, திருப்பி வந்து சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணால் கீழே பார்த்தீங்கன்னா எனேபிள் இனோகோட்டோ டவுன்லோட் வார்னிங்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா டவுன்லோடாக, அதாவது ஃபைல் வந்து டவுன்லோடாக ஸ்பீடாகிறதுக்கும் இந்த செட்டிங்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை. ஸோ இது என்னடா செட்டிங் கேட்டிங்கன்னா, உங்கள் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதாங்க guys இந்த செட்டிங்கு. அதாவது என்னடான்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு வைரஸான ஃபைல் வந்து நீங்கள் தெரியாமல் டவுன்லோட் பண்ணுற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலில் வந்து வைரஸுக்கும் வந்து நோட்டிஃபை பண்ணோம். ஸோ இதுதான் guys இந்த செட்டிங்கு. முடிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்கை வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எனேபிள் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு தான் ரொம்ப நல்லது. ஸோ அதே தான் எனேபிள் இனோகோட்டோ டவுன்லோட் வார்னிங் வந்து கீழே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டுன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க, டிஃபால்ட்டு, எனேபிள்டு, டிசேபிள்டுன்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் எனேபிள்டு கொடுத்துட்டு ரீலான்ச் பண்ணுங்கள். இனிமேல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எந்த வித ஃபைலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 செட்டிங்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு ஃபைல் வந்து நம்ம டவுன்லோடே பண்ணி காட்டுறேன். எம்மா ஃபாஸ்ட்டாக வந்து டவுன்லோட் ஆகுது மட்டும் பாருங்கள். ஓகே गाइस, நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் வந்து நான் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் டவுன்லோட் பண்ணதை. ஸோ இப்போ நான் ரிசீவ் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா ஃபைல் சைஸு 9.27 MB. ஸோ நான் ஜஸ்ட்டு ரிசீவ் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து டவுன்லோடே ஆகிடுச்சு. நீங்களே பார்ப்பீங்க, 1 செகண்ட் கூட ஆகலை. ஸோ சர்ன்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோடே ஆகிடுச்சு. நீங்களே பார்ப்பீங்க, நான் பாஸ் எதுவுமே பண்ணலை. ஸோ ஜஸ்ட்டு நான் ஒரு சாங்கை தான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ நீங்களும் இந்த செட்டிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 100% பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஆச்சா இல்லையான்னு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 3 செட்டிங்கும் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ गाइस.